எங்களுக்காக கைவிடப்பட்டு எங்களுக்கு கை கொடுத்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கல்வாரி நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் சிலுவையில் பேசினதான ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுத்தருகிறதாக இருக்கின்றது. அவர் சிலுவையில் பேசின வார்த்தைகளை சிலுவையில் மலர்ந்த பூக்களாக நாம் வர்ணிக்கலாம். அதன்படி 4வதாக பூத்த பூ விடுவிப்பு. மத்தேயு 27 அதிகாரம் 46 வசனம் இவ்வாறு கூறுகிறது. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமேன். இவ்வார்த்தையின் சத்தியத்தை நாம் பார்ப்போமானால் இவ்வார்த்தையானது மிகவும் பிரதானமான ஒரு வார்த்தை. எல்லா வார்த்தையும் பிரதானமானது தான். நம்முடைய வாழ்க்கையில் இது இன்னும் பிரதானமாய் இருக்கிறது. அதாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, நாம் விடுதலை பெறுவதற்காக பிதாவானவரால் அவர் கைவிடப்பட்டார். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் வேதனைகளை நாம் கவனிப்போமானால் அவர் எங்களுக்காக, எங்களை விடுவிப்பதற்காக இந்த வேதனை பாடுகளை பட்டார். அதாவது நாம் இங்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோமானால் இங்கு அவருடைய வேதனை பாடுகளில் இதுதான் முதலாவது இடத்தில் நிற்கிறது. நீங்கள் ஏனென்று கேட்பீர்களானால், அதாவது மற்ற வேதனைகளை பார்க்கிலும் இந்த வேதனை ஏன் முதலாவது இடத்தில் நிற்கிறது? காரணம் என்னவென்று சொன்னால், அவர் பிதாவாகிய தெய்வத்தால் எங்களுக்காக அவர் கைவிடப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார். உண்மைதான், வசை சொற்களால் பாடினார்கள், அதையெல்லாம் எங்களுக்காக பட்டது தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவாகிய தெய்வத்தால் கைவிடப்பட்ட அந்த வேதனை தான் எல்லா வேதனைக்கும் உச்சத்தில் நிற்கிறது. ஏனென்றால் அவர் சொல்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆகவே தான் எபிரேயரில் பார்க்கும் போது, எபிரேயர் 2 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சொல்லப்படுவது என்னவென்றால், அவர் தேவ தூதர்களுக்கு கை கொடாமல் ஆகவே எங்களுக்கு கை கொடுத்தார். பிதாவாகிய தெய்வம் அவரை கைவிட்டு எங்களுக்கு குமாரன் மூலம் கை கொடுத்தார். இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், தேவனை குறித்து தேவன் எமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஆனால் நம்மை கைவிடாத தேவன், நாம் சில நேரம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வோமானால் ஒரு வினாடி நம்மை கைவிடுகிறவராய் இருக்கிறார். ஏசாயா 54 அதிகாரம் 7 வசனத்திலே நாம் பார்ப்போமானால், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று நம்மை கைவிடுகிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் மிக கவனமாய் இருக்க வேண்டும். ஆகவே எங்களுக்காக கைவிடப்பட்டவரை நாம் மகிமைப்படுத்தும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்றபடி அதே மாதிரி இதே விதமாய் மற்ற கைவிடப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆம் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து எங்களை விடுவிப்பதற்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அதை உணர்ந்த நாம், அவர் தம்முடைய வாழ்க்கையில் எவ்விதமாய் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் வாழ்ந்தாரோ அதே விதமாய் நாம் எம்முடைய ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதே அவர் எம்மிடம் விரும்பும் காரியம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமாக. ஆமேன்.